ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் த டே ரம்ஜான் vlog தான் பார்க்க போகிறோம். இது என் சிஸ்டரோட அவுட்ஃபிட். அதுக்கப்புறமா நானும் கெட் ரெடி ஆகிட்டேன். அவங்களுக்கு எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடி எனக்கு எவ்வளோ முடின்னு கம்பேர் பண்ணி காட்டுங்க. இருந்தாலும் இதெல்லாம் டூ மச். என்னதான் முடி கம்மியாக இருந்தாலும் பூ வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுத்துருக்கணும். அப்படியா? உன் முடிக்கு வெயிட் தாங்காது, அதனாலதான் அம்மா அப்படி கொடுத்துருக்காங்க. நோ, சீப்பு கொடுங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஒரு சீப்பு ஹிந்துஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நம்ம வீட்டிலேருந்து தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் லஞ்சும் கொடுப்போம். ரம்ஜான் டே அன்னைக்கு அம்மா அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ரம்ஜான்னாலே அம்மாவுக்கு தான் செம்ம வேலை இருக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போதே இது எல்லாமே அம்மா ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுட்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு அவ்வளோவையும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. நாங்கள் ஏர்லி மார்னிங் 4 o'clock சம்திங் அந்த மாதிரி டைமில் தான் வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தோம். வந்த டயத்தில் செம்மையாக தூங்கிட்டேன். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ தான் என்னோடய வேலை ஸ்டார்ட் ஆகுது. அது என்னென்னா, எங்கள் அம்மா பேக் பண்ணி கொடுப்பாங்க. நானும் ஐயாவும் போயிட்டு எல்லார் வீட்டுக்கு கொடுத்துட்டு வருவோம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேக்ட் என்னென்னா, வீட்டில் வந்து 2வது பிள்ளையாவோ கடைசி பிள்ளையாவோ மட்டும் பிறந்துடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி வெளியில் அனுப்புகிற வேலை, மற்ற சில்லற வேலைக்கெல்லாம் நம்மளை தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் வந்து நானும் ஐயாவும் போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுவே பக்கத்துலனா நானே நடந்து போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன். போலாயா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆஃப்டர் லாங் ஐயா கூட பைக்கில் ட்ராவல் பண்ணது ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த பாக்ஸில் ஐயா மொத்தமாக சில்லறையாக போட்டு வச்சுருக்கோம். வீட்டுக்கும் சிலர் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடும் நோன்பு காசு கொடுக்குறதுக்காக. எங்கள் அம்மாவுக்கு வேலை முடிஞ்ச பாடு இல்லை. திரும்ப திரும்ப இட்லி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 11 மணி வரைக்கும் இந்த இது ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும் திரும்ப திரும்ப ஊற்றிட்டே இருப்பாங்க. 1000 விடுமுறைகள் வந்தாலும் அவள் அலுவலகத்திற்கு மட்டும் விடுமுறை இல்லை. என்னன்னு தெரியுமா? அம்மாவோட சமையலறை தாங்க. அதுவும் இல்லாமல் அம்மா வீட்டில் இல்லைன்னா ஒரு நாள் இல்லைன்னா போதும், அந்த வீடு வீடாகவே இருக்காது. தூரத்தில் உள்ளவங்க வீட்டுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நான் தான் பக்கத்தில் உள்ளவங்க எல்லார் வீட்டுக்கும் போகணும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிகினிங். மீண்டும் மீண்டுமான அம்மா மறுபடியும் இட்லி சுட தான் போகிறாங்க. நான் அடுத்து கொடுக்க கிளம்பிட்டேன். எப்போவுமே இப்போ நான் போகிற பாட்டி வீட்டுக்கு போனால் லேட் ஆகும். அது ஏன்னா இது இந்த காரைக்குடிக்கு போயில பணம் ஆயிட்டு எழுதுனே கொடுத்தா, அப்புறம் வாங்கி கொடுத்து 2 வாட்டு முறுக்கு பாயிட்டு கொடுத்து இங்கேருந்து பெரிய காரமெட்ராலேருந்து வந்துருச்சு. பானி போய் பானிலேருந்து அங்கிட்டு போய் அறையில் புது பஸ் ஸ்டாண்ட்லேயும் போடுறா எடுத்து வந்து இங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி. நேற்று வந்து என்ன சாயந்தரம் போவோன்னு நம்ம பாப்பா கண்டி நாட்டி கடைக்கல கூட்டு வா. 6 hours later. ட்ராவலிங் டயர்டில் சல்வா செம்மையாக தூங்கிட்டா. இன்னும் எந்திரிக்கலை. நாங்கள் தொழுகை கிளம்பிட்டோம். அத்தா 5 வேளை தொழுகையாளி. ரம்ஜான் அன்னைக்கு விட்டுருவாங்களா? உடம்பு சரியில்லைனாலும் மெதுவாக நடந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. நாங்களும் பள்ளிவாசல் தான் போகிறோம் தொழுகிறதுக்கு. ரம்ஜான் தொழுகை சிறப்பாக முடிஞ்சிச்சு. நாங்கள் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சல்வா இன்னும் எந்திரிக்கலை. செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா சாப்பிட போயாச்சு. ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃபேமிலி கூட. போதும் போதும் போதும். இன்னும் கத்தையா கொடுக்கும் பார்த்தா ஒத்தையா ஏய், அவங்க நோம்பு காசு கொடுக்குறாங்க அத்தாவுக்கு. ஃபேமிலிக்கே உச்சார் பண்ணிட்டு போயிரும் போல. அம்மாவுக்கு பத்தலடா. ஏம்மா 500 கேளுமா. தூங்க
தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே சல்வா ஃபன் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஐயா கூட. அதுக்கப்புறமா நாங்களும் நின்று செம்மையாக சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டாங்க. இதுதான் சல்வாவோட நோன்பு ட்ரெஸ்ஸு. ஷாலை டிசைனாக போட்டு காமிச்சாங்க, இப்படிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சல்வா சொல்லி கொடுக்குறாங்க இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே ஹாய் சொல்லு சொல்ல மாட்டாளா? எப்போ சொல்லுவா? நாளைக்கு சொல்லிடுவாள். அப்போ ஓகே. நீ சொல்லுவியா? பாப்பா எப்போ சொல்லுவா? பாப்பா எப்போ சொல்லுவா? எங்க சொல்ல வை. என்ன இல்லை, பேசாம பெட்ரோலை ஊற்றிடுவோமா? பிரியாணியா அக்கா வேலைக்கு வேலையை பிடிச்சிடலாம், கொளுத்தி விட்டுருவாங்க. ஏம்மா அதுவும் எரியும்ல? எரியும், சேர்த்து நாளே எரியுது. ஐயோ அஸ்தோஃபிர்லா. ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் முடிஞ்சு வெசல்ஸ்லாம் கழுவி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு வந்தாச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிற மாதிரி இருக்குது, அதனால நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே கனெக்டட். Until then, bye from Aisha Shines. உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.